இவர் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, வாங்க கோர்ட்டுக்கு நம்ம சந்திப்போம், நீங்கள் நான் அவதூறு சொன்னேன்னு சொன்னால் நான் அப்போ நீங்கள் சொல்கிற அபராதம் கட்டுறேன், இல்லை நான் சொன்னது உண்மைன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கூப்பிட்டார். ஒரு முறை வந்தார், எது கேட்டாலும் தெரியாதுன்னார். அதுக்கப்புறம் வாய்தா வாங்கிக்கிட்டே ஓட்டினார். இன்னைக்கு வந்திருக்கார். காலையில் வந்து ஒரு கேள்வி போக போக சூடாக ஆக பயந்துட்டு அவருடைய வக்கீல் என்ன சொல்லிட்டார், எனக்கு இன்னைக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு மத்தியானம் 2:15 இருக்குன்னு சொல்லி 1 மணிக்கு கட் பண்ணிக்கிட்டார். என்ன விஷயம்னா, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு 21 கம்பெனிகளை இவர் டிஆர் பாலு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறது, 10,000 கோடி சொத்து, அவருடைய 2 மனைவிகளும் டைரக்டர்கள் அப்படின்னு போட்டு அதில் சில கம்பெனியுடைய வேல்யூஸ் போட்டிருந்தார். இவர்கள் அடித்த கொள்ளையின் அளவு உச்சக்கட்டம் தாண்டினோடனே இன்னைக்கு பணம் தரலன்னா மக்கள் போய் ஓட்டு போடுறதுக்கு தரலன்னா போராட்டம் பண்ணுற அளவுக்கு மாற்றிட்டாங்க. சார், அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவர் ஏதாவது பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார், இவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழ் வாழ்க. இவருடைய மகன் 2014 நினைக்கிறேன் பட்ஜெட் ஸ்பீச்சில் ஜெயலலிதாவை இது பண்ணுறப்ப என்னால் தமிழில் வேகமாக பேச முடியலன்னு இங்கிலீஷில் பேசினவர். இவர் நம்ம முன்னாள் நிதியமைச்சரும். இவருடைய கம்பெனி, எத்தனை கம்பெனி இவர் பேரில் இருக்குது, அதில் என்னென்ன நடக்குது, இதெல்லாம் இனிமேல் நோண்டப்படும். நிச்சயமாக டிஆர் பாலு உடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் முடிஞ்சு போச்சு. அவர் இனிமேல் தேர்தலில், இந்த தேர்தலில் ஏற்கனவே திமுகவில் 3 லிஸ்ட் போட்டிருக்காங்களாம். ஒரு பக்கம் மாப்பிள்ளை சார் பெண் நிறுவனம் வழியாக போட்டிருக்காங்க, இன்னொன்று உளவுத்துறை சொல்கிறத கேட்குறாங்க. மாப்பிள்ளை சாரோட கிச்சன் கேபினட்டும் மேடம் மூலமாக நம்ம இவரை போன சேகர் பாபு போன்றவர்கள் அங்கேருந்து முயற்சி பண்ணி அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்களாம். இதுக்கு நடுவில் ஒரு 40 to 50 சீட்டு இளைஞர் அணிக்கு கொடுக்க வேண்டும் என்று திராவிட மாடலில் சம்பாதித்ததில் 20% கட்சி மாநாட்டுக்கு செலவு பண்ணும். அந்த மீதி 20% குடும்ப நிறுவனம் நடத்துவார்கள். அதிலிருந்து வருது. இதுல என்னன்னு சொன்னால், இவருடைய சாராய ஆலைக்கு கிட்டத்தட்ட 15-20% டாஸ்மாக் வாங்குது. அதிலிருந்தும் பார்ட்டி ஃபண்டுக்கு இவரும் அந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும். அதனால முதல் குடும்பத்துக்கு தாராளமாக கொடுப்பார், அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. அதனால கண்டிப்பாக இந்த வழக்கு திமுகவை தொடரும். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் வெறும் வக்கீல் நோட்டீஸ் தானே அனுப்பிச்சோம், நீ ஏயா இது வெறும் முதல் நோட்டீஸோடு நிறுத்திட்டேன், ஏயா போட்டேன்னு இப்போ கட்சியே இவரை கட்டம் கட்டி ஒதுக்க கூட செய்யலாம் இவருக்கு. ஃபாக்ஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை மீதான டிஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு சென்னை சேதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விவாதமானது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது பற்றி பல விஷயங்களை கோர்ட்டில் பேசியிருப்பதாக அண்ணாமலை அவர்கள் செய்திகள் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் இதில் வெளியில் வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்வதற்காக இணைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை கேட்ட கேள்வி எத்தனை 3 மணி நேரமாக பேசியிருக்காரு. அவர் சொன்ன பதில்கள்லாம் ஒரே மாதிரியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, முதல் விஷயம் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3ன்னு வெளியிட்டார். ஐ திங்க் 3வது கவர்னர்கிட்ட கொடுத்தார், ஜாஸ்தி வெளியிடாமல். பட் இதில் பெரிய நடவடிக்கை இல்லை என்ற வருத்தம் பலருக்கும் உண்டு. எல்லாம் கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் டைமே 2.5 லட்சம் கோடின்னாரு, ஆனால் எதுவும் நடவடிக்கை இல்லை அப்படின்னாரு. அதில் நானே ஒன்று சுட்டி காட்டினேன். கிட்டத்தட்ட இது நம்ம கேஎன் நேரு கேஸில் அவர் 2500 கோடி கேஎன் நேருக்கு இருக்குன்னு சொன்னார். அதில் 2000 கோடியை இந்த கிட்னி திருட்டில் மாட்டியிருக்கேன், அந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியை காட்டியிருந்தார். அது இல்லாமல் சென்னையிலேயே எனக்கு தெரிஞ்சு 50,000 கோடிக்கு ப்ராஜெக்டுகள் டிவிஹெச் பண்ணியிருக்கோம், 10,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ அதில் ஒவ்வொருத்தரும் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. நம்ம துணை முதலமைச்சரில் ஆரம்பித்து கனிமொழி வரைக்கும் நான் கேஸ் போடுவேன் மன்னிப்பு கேளு, கேஸ் போடுவேன் மன்னிப்பு கேளுன்னு போட்டாங்க. யாரும் போடலை. வழக்கு போட்ட 2 பேர் போட்டாங்க. ஒருவர் திரு டிஆர் பாலு, 2வது ஆர்எஸ் பாரதி. இவங்க 2 பேர் தான் போட்டாங்க, மீதி யாருமே போடலை. இவர் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, வாங்க கோர்ட்டுக்கு நம்ம சந்திப்போம், நீங்கள் நான் அவதூறு சொன்னேன்னு சொன்னால் நான் அப்போ நீங்கள் சொல்கிற அபராதம் கட்டுறேன், இல்லை நான் சொன்னது உண்மைன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கூப்பிட்டார். ஒரு முறை வந்தார்.
எது கேட்டாலும் தெரியாதுன்னார். அதுக்கப்புறம் வாய்தா வாங்கிக்கிட்டே ஓட்டினார். இன்னைக்கு வந்திருக்கார். காலையில் வந்து ஒரு கேள்வி போக போக சூடாக ஆக பயந்துட்டு அவருடைய வக்கீல் என்ன சொல்லிட்டார், எனக்கு இன்னைக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு மத்தியானம் 2:15 இருக்குன்னு சொல்லி 1 மணிக்கு கட் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்போ இதில் என்ன விஷயம்னா, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு 21 கம்பெனிகளை இவர் டிஆர் பாலு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறது, 10,000 கோடி சொத்து, அவருடைய 2 மனைவிகளும் டைரக்டர்கள் அப்படின்னு போட்டு அதில் சில கம்பெனியுடைய வேல்யூஸ் போட்டிருந்தார். சார் இவருக்கு கிங் கெமிக்கல்ஸ்னு ஆரம்பித்து கிங் டிஸ்டிலரிஸ்னு சொல்லி ஒரு பெரிய குழுமங்கள் உண்டு. அது போன ஆட்சியில் இவர் இருந்த பொழுதே, அதாவது 2004-9 காலகட்டத்தில் இவர் இவ்வளவு ஊழல் செஞ்சதுனால 9ல் இவருக்கு பதவி தரமாட்டேன்னு மன்மோகன் சிங் நின்னார். ஸோ டிஆர் பாலு அந்த பக்கம் அமைச்சரே ஆகாமல் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் சம்பாதிச்ச அளவெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனியில் அவருடைய மனைவி மகன்கள் டைரக்டராக இருக்க நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். இது ஆன்லைனில் ஜுபா கார்பரேஷனில் இருக்கிறது தான் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய கார் ஏஜென்சி ஒன்று வச்சு, கார் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வச்சுருக்காங்க, டிஸ்டிலரி வச்சுருக்காங்க. இதை தாண்டி அவருடைய எலைட் டிஸ்டிலரிஸ் குரூப் சார்பாக இல்லை இன்னொரு நிறுவனம் மூலமாக கனிமொழியோடு சேர்ந்து கொண்டு திருவாரூரான் சுகர்ஸ் நிறுவனத்திற்கு 4 சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த 4ல் 1-2 டிஸ்டிலரி இருந்தது, மீதத்துக்கும் போட்டு அளவை பெருக்கி சாராயம் 6 ஓடு விடுவதற்கு மிகப்பெரிய அளவில் கனிமொழியும் டிஆர் பாலுவும் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு காளியம்மாள் போன எலெக்ஷன் 2024 தேர்தலில் மயிலாடுதுறையில் நின்னப்ப சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு கேள்விக்கு வந்தார்னா எது கேட்டாலும் ஒன்றும் தெரியாதுன்றாரு இவர். நீங்கள் வந்தீங்களே இன்னைக்கு காரு, அந்த காரு உங்கள் பேரில் இருக்கா இல்லை உங்கள் 21 கம்பெனியில் இருக்கா, எந்த பேரில் இருக்குன்னு கேட்டால் தெரியாது. அடுத்தது என்ன அவதூறுன்னு சொல்கிறீங்களே, என்னை பற்றி தெரியுமா, எனக்கு எவ்வளோ வருமானம்னு தெரியுமா, தெரியாது. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு இருக்காரு. இல்லை மனைவி குறித்த பல கேள்விகளுக்கும் தெரியாது. இல்லை அதான் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது வக்கீல் சார் ஒன்று இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்குறப்ப வக்கீலுங்க ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படியெல்லாம் கேள்வி வரும், இதுக்கெல்லாம் ஞாபகம் இல்லை, தெரியாதுன்னு சொன்னால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் திரு அண்ணாமலை யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் MBA படிச்சுட்டு IPS படிச்சிருக்காரு. அதாவது ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் சாட்சியை உடைப்பார், அதை மீறி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இதுதான் ஒரு IPS உடைய வேலை. ஸோ இவர் வழக்கறிஞர்கள் என்ன சொல்லி தருவார்னு தெரியும், என்னத்தை உடைக்கணும்னு மிக தெளிவாக தெரியும். சார் அவருடைய கம்பெனிகள் 30 கம்பெனி இருக்குது. டிஆர் பாலு முதல் TRB ராஜா வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா TRB ராஜா இப்போ ரிசைன் பண்ணியிருப்பார், ஏன்னா உங்களுக்கு அமைச்சராக இருக்கிறவங்க இருக்க முடியாதுன்னு. அடுத்த மகன்கள் எல்லாருமே இருக்காங்க. நானே கூட ஒரு முறை அவர்களுடைய அலுவலகத்தில் வேறொரு தொழில்துறை நண்பரை சந்திச்சிருக்கேன். எக்மோரில் ஈகா தியேட்டர் பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 5000 சதுரடி அலுவலகம் அது. ஸோ நான் சொல்கிறது நான் சந்தித்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி அவர்கள் தொழில் நடத்துவதுங்கிறது மிக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளவு பண்ணினார்னா மன்மோகன் சிங் அவரை திருப்பி வரக்கூடாதுன்னு ராஜாவை ஏற்றுக்கொண்டார், ஆனால் இவர் வர வேண்டாம் என்று சொன்னார்னா அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஊழல், ஹைலி கரப்டட் அப்படின்னு இல்லை திறமையானவர் சார். சார் நம்ம ஸ்டாலின் சார் என்ன சொன்னார், நேரடியாக சொல்லுவோம் ஹைலி கரப்டட் எடுத்துக்கிட்டா இல்லை சார் திராவிட சார் ஒன்று கருணாநிதி கால திமுக அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. நீங்கள் அவர் ஊழல் செய்தார், 1000க்கும் மேலப்பட்டவங்கள்ட்ட 25,000 5 லட்சம் ரூபா இல்லை 15 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கி வேலை செய்தார். அவர் தம்பி யாரையோ காணாமலே போயிட்டார் அப்படின்லாம் சொன்ன செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனப்ப என்ன சொன்னார், மிசா கால தியாகத்தை விட அதிகம் சார். கட்சிக்காக சம்பாதிச்சு கொடுத்தால் அது திராவிட மாடலில் தியாகம். தயவு செய்து கரப்ட் ஊழல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா திராவிட மாடலில் வார்த்தைகள் மாறுது. குடியாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்னு சொல்லணும், கள்ள இதுன்னு சொல்லக்கூடாது, கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும். இன்னைக்கு இதெல்லாம் நிறைய மனம் குன்றியவர்கள் இந்த மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசுன்னு சொல்லணும். அப்பதான் அவங்க மனவருக்கு என்ன சொல்லலாம். இல்லை சார் இவர் தன் பணியை இன்னும் சொல்லப்போனால் சோவே சொல்லுவார். அதாவது இன்னைக்கு யாராவது ஒரு அரசியல்வாதி சம்பாதிக்காமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பிழைக்க தெரியாதவன் அவன் நல்லா சம்பாதிச்சான்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதை தாண்டி இவர்கள் அடித்த கொள்ளையின் அளவு உச்சக்கட்டம் தாண்டின உடனே இன்னைக்கு பணம் தரலன்னா மக்கள் போய் ஓட்டு போடுறதுக்கு தரலன்னா போராட்டம் பண்ணுற அளவுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் இதே இவர்
என்னெல்லாம் பேசியிருக்காரு. நான் வந்து 10க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிச்சிருக்கேன், லக்ஷ்மி கோயில் இடிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு மாற்று பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவர் இடித்ததில் தவறு இருக்காது, ஹைவேஸ் எக்ஸ்பான்ஷன் அவர் ஹைவேஸ் துறையில் இருந்ததுனால. பட் அதை பேசின விதம் ஏன் அதையே வேறு மதங்களுக்கு சொல்ல முடியும்னா, தமிழர்களுடைய கோயிலை நான் இடிப்பேன், அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும்னு பேசினாரா இல்லையா? அதே போல் இவர் இன்னொன்று சொல்லியிருக்கார் சார். அதாவது திமுகவில் கருணாநிதி அவர்கள் ஊழலை பற்றி சர்க்காரியா சொன்னதாக ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தார்கள். நான் தேடின வரைக்கும் அந்த வசனம் அதில் கண்ணில் படலை, நேரடியாக அந்த வசனம் இல்லை. ஆனால் அதை மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒருத்தர் ரொம்ப அழகாக பேசினார். அவருக்கு இந்த ஸ்டாலின் அரசு அண்ணாதுரை விருதையும் கொடுத்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ஏன் நான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் அப்புறம் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம அந்த வேர்க்கடலை இல்லை மல்லாட்டம் அதை வந்து நம்ம இப்போ பறிக்கணும்னா வேரோட பிடுங்கணும், செடி இருக்காது. ஆனால் அந்த தலைவர் இருந்தார்னா செடி அப்படியே இருக்கும், கடலக்கா அவர் கையில் இருக்கும், அப்படி எடுப்பார். பக்கத்தில் ஓட்ட போட்டு எடுத்துருவார். இல்லை அதெல்லாம் நான் இது நமக்கு அது வேண்டாம், அது அந்த அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியாக அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், தொடச்சா துப்புனா தொடச்சிக்குவேன். இதையும் இவரும் சொல்லியிருக்கார். அரசியலில் இருந்தால் டிஆர் பாலு சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்குது, தினமலரில் வந்ததும் இருக்குது. அரசியலுக்கு வந்தால் வெட்கம் மானம் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு, அதனால தான் நான் சம்பாதிச்சேன். இல்லை, இந்த வழக்கின் மூலம் பெரிய விவகாரங்கள் வெளியே வரும் பட்சத்தில் டிஆர் பாலு அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் சார். அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் ஏதாவது பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார், இவங்க எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழ் வாழ்க. இவருடைய மகன் 2014 நினைக்கிறேன் பட்ஜெட் ஸ்பீச்சில் ஜெயலலிதாவை இது பண்ணுறப்ப என்னால் தமிழில் வேகமாக பேச முடியலன்னு இங்கிலீஷில் பேசினவர். இவர் நம்ம முன்னாள் நிதியமைச்சரும். ஸோ தமிழ் வேகமாக கூட பேசாதவர். இவருடைய மகன் தொழில்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு உங்களுக்கு தேவர் ஓட்டு வாங்கிறதுக்காக போய் அண்ணாமலை தோக்கடிக்க போனார். ஸோ அங்கேயும் முக்குளத்தோர் அதிகம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. நிச்சயமாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவர் இன்னைக்கு பிளேனுன்னு சொல்லி ஓடினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதம் எனக்கு இப்போ இது பார்லிமெண்ட் மார்ச் ஃபுல்லாக பார்லிமெண்ட் இருக்குது, அதனால மார்ச்சில் வைக்க முடியாது, அதனால ஏப்ரல் 7ன்னு வாங்கியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 7லேருந்து 15க்குள் தமிழ்நாடு தேர்தல் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கடைசி நிமிஷத்தில் இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது தேர்தலுக்கு முன்னாடி முடியாது. ஆனால் இந்த விவரங்கள், இவருடைய கம்பெனி, எத்தனை கம்பெனி இவர் பேரில் இருக்குது, அதில் என்னென்ன நடக்குது, இதெல்லாம் இனிமேல் நோண்டப்படும். நிச்சயமாக டிஆர் பாலு உடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் முடிஞ்சு போச்சு. அவர் இனிமேல் தேர்தலில், இந்த தேர்தலில் ஏற்கனவே திமுகவில் 3 லிஸ்ட்டு போட்டிருக்காங்களாம். ஒரு பக்கம் மாப்பிள்ளை சார் பெண் நிறுவனம் வழியாக போட்டிருக்காங்க, இன்னொன்று உளவுத்துறை சொல்கிறத கேட்குறாங்க. மாப்பிள்ளை சாரோட கிச்சன் கேபினட்டும் மேடம் மூலமாக நம்ம இவரை போன சேகர் பாபு போன்றவர்கள் அங்கேருந்து முயற்சி பண்ணி அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்களாம். இதுக்கு நடுவில் ஒரு 40லேருந்து 50 சீட்டு இது இளைஞர் அணிக்கு கொடுக்க வேண்டும் என்று அது வந்து இவர் பண்ணுறாராம். இவர் ராஜ்யசபா மெம்பராக சபரீசன் ஆகுவதற்குரிய முயற்சிகள் நடக்கிறது. அதுவும் எல்லா தொகுதிக்கும் போய் சந்தித்து பணமும் கொடுக்கப்பட்டு, யாரும் கட்சிக்கு உள்ளடி செய்ய வேண்டாம், உங்களை இந்த 5 வருஷத்தில் கவனிக்கலன்னு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி முக்கியமானவர்கள் பணம் கொடுத்து நாங்கள் ஜெயிச்சு வந்தப்புறம் உங்களுக்கெல்லாம் வாரிய பதவி இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறாராம். பட் ஏற்கனவே முக்கியமான வயதான தலைவர்களில் பொன்முடி, திண்டுக்கல் பெரியசாமி போன்றவர்களுக்கு சீட்டு கிடையாதுன்னாங்க. அதனால் இவருக்கும் இனிமேல் இன்னொரு வாய்ப்பு கிடையாது. பட் இந்த தேர்தலில் திமுக எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிறது மிகச் சந்தேகம்தான். இல்லை, இந்த வழக்கு அந்த தேர்தல் சமயத்தில் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேச வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து இன்னையோட இவங்க முடிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் தள்ளுறதுக்கு. பட் டிஆர் பாலுவுடைய நிறுவனங்கள், அவருடைய பேச்சு, எத்தனை கம்பெனி இருக்குது, இது அத்தனையும் ஆன்லைனில் நீங்கள் எடுத்தாலே குறைந்தபட்சம் 10,000 கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்குது. இவையெல்லாம் இந்த சொத்து குவிப்பு வந்து திமுக தலைமைக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அத்தனையும் தெரியும் சார், எனக்கு தெரிஞ்சு. அவங்க எப்படி விட்டு இருப்பாங்க? அவங்களுக்கான கமிஷன் ஏதாவது போக வாய்ப்பு இருக்குமா சார்? வருகிற பணத்தில் 60% முதல் குடும்பத்திற்கு கொடுத்து விட வேண்டும், இது சட்ட விதி.
பார்ட்டி ஃபண்டுன்னு தான் பேர், அதுக்கு பேர். நீங்கள் ஊழல் லஞ்சம்லாம் சொல்லக்கூடாது. ஆச்சா 40 இவர் தொழில் நடத்தி வர இதில் கூட 60% போனோமா சார்? அவங்க இதில் திறமையாக திராவிட மாடலில் சம்பாதித்ததில் 20% கட்சி மாநாட்டுக்கு செலவு பண்ணணும். அந்த மீதி 20% குடும்ப நிறுவனம் நடத்துவார்கள். அதிலிருந்து வருது. இதில் என்னன்னு சொன்னால் இவருடைய சாராய ஆலைக்கு கிட்டத்தட்ட 15% 20% டாஸ்மாக் வாங்குது. அதிலிருந்தும் பார்ட்டி ஃபண்டுக்கு இவரும் அந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும். அதனால முதல் குடும்பத்துக்கு தாராளமாக கொடுப்பார், அதில் எல்லாம் சந்தேகமே இல்லை. அதனால கண்டிப்பாக இந்த வழக்கு திமுகவை தொடரும். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் வெறும் வக்கீல் நோட்டீஸ் தானே அனுப்பிச்சோம், நீ ஏயா இது வெறும் முதல் நோட்டீஸோடு நிறுத்திட்டேன், ஏயா போட்டேன்னு இப்போ கட்சியே இவரை கட்டம் கட்டி ஒதுக்க கூட செய்யலாம். இவருக்கு பில்லு கேட்டு மாட்டிட்டா மாதிரி, அவர் மாட்டின மாதிரி இவர் கேஸ் போட்டார். ஏன்னா இவர் கேஸ் இவர் நம்ம சூப்பர் முதலமைச்சர் அனுப்பிச்சாரு, கனிமொழி அனுப்பிச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏவா வேலு, எல்லாரும் நாங்கள் உங்கள் பேரில் கேஸ் போடுவோம். இவர் ஒரு நாளும் ஒரு நீதிமன்றம் ஏற வேண்டும்னு ஆர்எஸ் பாரதி பேசினார். யாரும் வழக்கு போடல. போட்ட இவர் இதுவரைக்கும் 4 தடவையும் வாய்தா வாங்கி 2 முறை வந்திருக்கிறார். இன்னைக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் தெரியாது தெரியாது தெரியாது, இது ஒரே பதில். நீங்கள் ஆம்பளையா நீங்கள் மனுஷனான்னு கேட்டால் கூட அதே பதில் சொல்லிடுவாரான்னு பயமாக இருக்கிறது. பட் நிச்சயமாக அண்ணாமலை இவரை விடமாட்டார். இந்த வழக்கின் விவரங்களை, இவருடைய பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து வெளியில் கொண்டு வந்தார். ஏன்னா நம்ம சேனல்லையே நம்ம டிவிஹெச் பற்றி சொல்லியிருக்கோம். சென்னையில் மட்டும் குறைஞ்சபட்சம் 25,000 கோடிக்கு மேலே இன்றைய மதிப்பில் துவங்கியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் கொளத்தூரில் ஒரு 2036 அப்பார்ட்மெண்ட் இருக்கிற 2,500 கோடி கோயில் இடம்னு வருது. அந்த இடத்துக்கு நான் 2013 போனப்போ அது முதல் குடும்பத்தோட பினாமினாங்கன்னு என்கிட்ட இன்டைரக்டாக சிலர் சொன்னார்கள். ஸோ இது எல்லாமே இன்றைய இது மீண்டும் தூண்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார். நேரிலே ஃபாக்ஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.